நண்பர்களே, நம்ம பழையரும்பு கடையிலேருந்து இந்த மாதிரி C1 நோக்கியா ஒன்று எடுத்திருக்கோம். ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோனில் இன்டர்நெட் யூஸ் பண்ணுது அப்படின்னா அது இந்த ஃபோன் தான். ஸோ இதில் வந்து ஒப்பரா மினி ப்ரௌசர் இருக்கும். அது மூலமாக இன்டர்நெட் யூஸ் பண்ணுவேன், பாட்டு டவுன்லோட் பண்ணுறது, கேம்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு 15-16 வயசு இருக்கும்போதே இது நான் அப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி என் கையில் இது மாட்டியிருக்கு. ஸோ இதுக்குள்ளே இருக்கிற அந்த இன்டர்பேஸு, அந்த நோக்கியாவோட சவுண்டு, அப்புறம் பவுன்சிங் டெயில் கேம் சொல்லிட்டு எக்கச்சக்கமான மெமரிஸ் உள்ளே இருக்குது. ஸோ நான் மட்டும் கிடையாது, நம்ம சேனல் வியூவர்ஸ் நிறைய பேருக்கு இந்த ஃபோன் வந்து ஃபேவரட்டாக இருந்திருக்கும் போல். நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுகிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி நம்ம கையில் கிடச்சிருக்கு. இந்த ஃபோனில் என்ன பிரச்சனை, இதனால் பழையரும்களை தூக்கி போட்டாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இதை ஒர்க்காக வச்சு இதுக்குள்ளே இருக்க கேம்ஸ் அப்புறம் இன்டர்நெட்டை இப்போ யூஸ் பண்ணி பார்த்தா இந்த 2026 அது சப்போர்ட் பண்ணுதா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். வாங்க வெடிக்கும். ஸோ இந்த ஃபோன் இப்படி தான் இருந்துச்சு. தூசியும் படிஞ்சு பின்னாடி பார்த்தீங்கன்னா கேமராக்கான கிளாஸை காணும். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே ஒஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தூசி போயிட்டு இப்படி தான் கிடைக்குது. ஆனால் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2-3 C1 நோக்கியா இருக்குது. எல்லாமே ரீஸ்டோரேஷன் பண்ணுறதுக்காக எப்போயோ வாங்கிட்டு வந்தது. இந்த மாதிரி மூட்டை பைகளில் குமிச்சு போட்டிருப்பேன். ஸோ இதில் வந்து நமக்கான தேவையான ஸ்பேர்லாம் எடுத்தாச்சு. என்ன தான் ரொம்ப அடி வாங்கி போய் கிடந்தாலும் இது வந்து ஒரிஜினல் நோக்கியாவோட ஸ்பேரு. மூடியெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன அடி அடித்தாலும் உடையாது, அந்த கண்டிஷனில் தான் இருக்குது. இது சைடில் 2 ஸ்க்ரூ கொடுத்துருந்தாங்க, ரொம்பவே துருப்பிடிச்சு போயிருந்துச்சு. அதை கழட்டியாச்சு. அதுக்கப்புறம் இந்த பேனை கழட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு வழியாக கழட்டி உள்ளே பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி தாங்க இருக்குது. எங்கே பாருங்கள், 4 பக்கமும் அந்த ஸ்க்ரூவில் ரொம்பவே துருப்பிடிச்சு போச்சு. எவ்வளோ நாள் மலைக்குள்ளே போட்டிருந்தாங்களோ தண்ணியில் போட்டிருந்தாங்களோ. ஆனால் இந்த கண்டிஷன்லேயும் இந்த ஃபோன் ஆன் ஆகும் பாருங்கள். ஏன்னா அதுதான் நோக்கியா. இந்த ஃபோன் ஒழுங்காக இருந்தவே கழட்டுறது ரொம்பவே கஷ்டம். அதுக்கான ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டால் தான் கழட்ட முடியும். ஆனால் இது ரொம்பவே துருப்பிடிச்சு போய் கிடக்கு. அதனால் கழட்டுறதுக்குள்ளே உயிரை போகிறவங்க பாருங்கள். ஒரு ஸ்க்ரூவை கழட்டுறதுக்கே போதும் ஆகுது. அதுலேயும் அந்த கடைசி ஸ்க்ரூவை பார்த்தீங்கன்னா எந்த ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சும் கழட்டவே முடியல. ஒரு வழியாக வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு கட்டிங் ஸ்பானரை தூக்கிட்டு நான் அதை வச்சு நவட்டி எடுக்கலான்னு பார்த்தா அப்பையும் கட்டுப்பட மாட்டேக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சைடில் பேனல் இருக்குது பார்த்தீங்களா, பேனலை உடைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு இடும்பு பண்ணுதுங்க. இங்கே பாருங்கள், என்ன இழுக்கிறேன், உடையதான் பாருங்கள், அப்படியே நெளிஞ்சு கொடுக்குது. எப்படியோ கஷ்டப்பட்டு அதை கழட்டியாச்சு. நம்ம பாட்டுக்கு எடுத்தவங்க கவுத்துன்னு படக்குன்னு உருணுன்னு வச்சுக்கோங்களேன், போர்டில் எதுவும் அடி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அவ்வளோதான், அந்த ஃபோன் ஒர்க் ஆகாமல் போயிடும். ஸோ அதனால தான் எனக்கு பேனல் போனாலும் பரவாயில்ல, எப்படியாச்சும் இதை போர்டை போட்டு தனியாக எடுக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு கழட்டினேன். ஆனால் கழட்டி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளுக்குள்ளே கொடூரமாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், மதர் போர்டு முதற்கொண்டு எல்லாமே டேமேஜ் ஆகி போய் கிடக்கு. மேலே எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, தகடு மாதிரி வரும். இங்கே பாருங்கள், கீழே துருப்பிடிச்சி போயிருக்கா. சிம் கார்டு போடுற இடம் நல்லா தான் இருக்குது, மெமரி கார்டு போடுற இடம் நல்லா தான் இருக்குது. ஸோ முன்னாடி டிஸ்பிளே நமக்கு டேமேஜ் ஆகலை. ஆனால் அந்த பட்டன் செட்டப்புக்குள்ளே கம்பி உள்ள எல்லாமே தண்ணி போயிட்டு துருப்பிடிச்சு போயிருக்கு. எனக்கு இது ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு நம்பிக்கையில் இருந்தாலும் நான் ஆன் பண்ணி பார்த்தாங்க, ஃபோன் நமக்கு ஆன் ஆயிடுச்சு. என்னடா இருட்டாக தெரியுது, நீ என்னடா புழுகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஏங்க டிஸ்பிளே நல்லா ஊற்று பாருங்கள், நோக்கியாவோட லோகோ தெரியுதா, அங்கே பாருங்கள் கை கொடுக்குற லோகோலாம் வருதா. ஸோ ஃபோன் ஆன் ஆகுதுங்க. அந்த டிஸ்பிளே நல்லா ஊற்று பாருங்கள், நோக்கியா அப்படிங்கிற லோகோ வரும். அதாவது டிஸ்பிளே ஆன் ஆகுது, பட் டிஸ்பிளே இருக்க லைட்டிங் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா படம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏதாச்சும் ஃப்ளாஷ் லைட்டை விட்டு அடித்து பார்த்தா இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே ஷேடோ மாதிரி தெரியுது. ஸோ இந்த ஃபோனில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, லைட்டிங் செட்டப் சுத்தமாக போயிடுச்சு. டிஸ்பிளேலையும் வரல, அந்த பட்டனு கீழே லைட்டிங் இருக்குங்க அது கூட வர மாட்டேங்குது. ஸோ இது ஈஸி தான், ரொம்பவே சிம்பிளானது தான். நம்ம வடக்கு நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. அதுதான் யூனிவர்சல் சொல்யூஷனாக மொபைல் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த லைட்டிங் கனெக்ஷனுக்கு போகிற ஒரு வயர் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா கட்டாயி போய் கிடக்கு. அதை நம்ம சரி பண்ணி விட்டோம், இல்லை அதுக்கான ப்ராப்பர் ஐசிலேருந்து எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா இது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணுவோம், ரொம்பவே அழுக்கான கண்டிஷனில் இருக்குது. கீழே ஒரு ஷீல்டு மாதிரி இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு ஐசி இருக்கும். ஸோ அது ஃபால்ட்டாக இருக்கான்னு பார்க்கணும், அதுக்கு தான் எடுத்து பார்த்தேன். ஸோ உள்ளுக்குள்ளே ஐசி எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. மேலே இருக்க ஷீல்டு பார்த்தீங்கன்னா துருப்பிடிக்காமல் ப்ரொடக்ட் பண்ணியிருக்குது. ஸோ ஓகே, நல்ல விஷயம். சரி, இது பிரச்சனை இல்லை. அப்போ எதுவுமே பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச லைட்டிங் மட்டும் கனெக்ஷன் கொடுத்தா போதும். முன்னாடி டிஸ்பிளேக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே ஸ்டிப்பு கனெக்ட் ஆகிற இடம் இருக்கும். அதில் வந்து ஒரு 7-8 லைன்ஸ் இருக்கும், டேட்டா லைன்ஸு, விசிசி, கிரவுண்டு, அப்புறம் அந்த டிஸ்பிளே லைட்டுக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ அதில் டிஸ்பிளே லைட்டுக்கு போகல, அந்த கனெக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கான சிமாட்டிக் டயக்ராம் ஆன்லைனில் நிறைய இருக்குது. இந்த ஃபோனுக்கான சிமாட்டிக் டயக்ராம் போட்டிங்கன்னா ஐசியில் எங்கே கனெக்ட் ஆகுது, டிஸ்பிளே எப்படி கனெக்ட் பண்ணணும், அப்புறம் இந்த சார்ஜர் பின் எங்கிட்ட போகணுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டயக்ராமாக கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து இதில் எந்த பின் வந்து எல்இடிக்கானதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சி
அங்கே ஒரு வயரை நம்ம சால்டிங் பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு மெல்லிசான காப்பர் கம்பி எடுத்திருக்கேன். ஏன்னா இதுதான் செட் ஆகும். பெரிய வேறு மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பிடிங்கிட்டு வந்துடும், அது போர்டே ஃபால்ட் ஆகி விட்ரும். ஒரு மெல்லிசான கம்பி எடுத்து அந்த தேர்ட் லைனில் வந்து இந்த மாதிரி சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். இப்படி சால்ட்ரிங் பண்ணி அந்த வயரோட எண்டை பார்த்தீங்கன்னா பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐசி இருக்கும் கேமரா கீழே. ஸோ ஒரு அது கெப்பாசிட்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன எஸ்எம்டி காம்பனண்ட் தான். ஸோ அதுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபோனுக்கு லைட்டிங் செட்டப்புக்கு வர வேண்டிய அந்த கனெக்ஷனை வந்து நம்ம ரீகனெக்ட் பண்ண மாதிரி. இந்த வேலையை முடிச்சுட்டு சைடு வாக்கில் நம்ம பேட்டரியை போட்டு இது ஆன் ஆகுதா இல்லைன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா எப்படி வேறு லெவலில் லைட்டிங் செட்டப் வந்துடுச்சா? ஸோ நான் சொன்ன மாதிரி மொபைல் ஆன் ஆகுது, ஆனால் அதுக்கு லைட்டிங் வரல, அதனால நமக்கு வெளிச்சம் தெரியாமல் இருக்குது. இப்போ பக்காவாக லைட்டிங்லாம் வந்துடுச்சு. ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணி போன தடம் தெரியுது டிஸ்பிளேயில், அதை கொஞ்சம் சரி பார்க்கணும். ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா இதே போல் இன்னும் 2 ஃபோன் இருக்குல்ல, அது மதர் போர்டு கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. பட் அதுக்குள்ளே இருக்க டிஸ்பிளே ஒழுங்காக தான் இருக்குது. அதனால் இந்த ஃபோனோட டிஸ்பிளேயை நம்ம எப்படி வேணால் நோண்டலாம். ஸோ அதனால் இந்த டிஸ்பிளே கழட்டி உள்ளுக்குள்ளே என்னென்ன லேயர் இருக்குது, இந்த தண்ணி போயிருக்குல்ல, அந்த ஷேடோ தெரியுதுல்ல, அது எந்த இடத்துல அஃபெக்ட் ஆனதுனால இப்படி தெரியும்னு சொல்லி பார்ப்போம். இப்போ மேலே மூட்டாப்பாதை தூக்கணும் பார்த்தீங்களா, அதில் தான் நமக்கு படம் தெரியும். அதில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சகதி, ஏதோ தண்ணி வந்து வறண்டு போன மாதிரி கொட்டியிருக்கு. அதை வந்து நம்ம ஐபி வச்சு க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு கீழே உள்ள லேயர் எல்லாமே ஜஸ்ட்டு ஒரு லைட்டிங்கை வாங்கி பூஸ்ட் பண்ணி தர்றதுக்காக தான். கீழே வந்து ஒரு 7-8 லேயர் வச்சுருப்பாங்க. நம்ம எடுக்க வந்துக்கிட்டே இருக்குங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு லேயர் க்ளீன் பண்ணுறான்னா இதை தூக்கிட்டு அடுத்து தூக்குனா அடுத்த ஒரு லேயர் வந்துகிட்டே இருக்கும். இப்படி கடைசி வரைக்கும் போய்கிட்டு இருக்கும். அந்த தண்ணி பார்த்திங்கன்னா எல்லா லேயர்லையுமே ஒட்டி இருக்குது. அதனால தான் நமக்கு டிஸ்பிளே ஆன் பண்ணும்போது அந்த மாதிரி ஷேடோ வருது. ஸோ இதுக்கு சொல்யூஷன் வந்து க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணி திரும்ப போட்டால் நமக்கு ஒழுங்காக தெரியுமான்னு தெரியல. ஏன்னா நல்லா பசையை வச்சு கப்பு சிப்புன்னு ஒட்டணும். நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே என்னென்ன இருக்கும் டிஸ்பிளேக்குள்ளே அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த மாதிரி எடுத்து காட்டிகிட்டு இருக்கிறேன். இதை எல்லாத்தையும் தொடச்சிட்டு இப்போ மாட்டி டிஸ்பிளே ஆன் பண்ணோன்னா நமக்கு இப்படி தான் தெரியுது. ஒரு மாதிரி இருளடிச்ச மாதிரி தெரியுது. முன்னாடி எப்படி தெரிஞ்சுது, ஆனால் இப்போ வேறு மாதிரி லைட்டிங் தெரியுது பாருங்கள். இது காரணம் உள்ளுக்குள்ளே நம்ம ஏதாச்சும் நோண்டி விட்டது தான். சரி, ஓகே, இந்த டிஸ்பிளே இப்போ நமக்கு தேவையில்லை, நம்ம இன்னொரு ஃபுல்லாக எடுத்து போட்டுக்கலாம். இப்படிப்பட்ட பழைய நோக்கியாலலாம் இந்த மாதிரி தான் பிரச்சனைகள் ஏற்படும். அதை இப்படி தான் சால்வ் பண்ணணும். ஸோ நம்மக்கிட்ட இருந்த 2 ஃபோனோட ஸ்பேரை மாற்றி போட்டு ஒரு ஃபோனை நல்லா ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஆன் பண்ணோன்னு எப்படி இருக்குது. இது வந்து ஒரிஜினல் பேனல், ஒரிஜினல் டிஸ்பிளே, எவ்ரிதிங் இஸ் ஒரிஜினல். ஸோ அதோட குவாலிட்டியே பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். பாருங்கள், அந்த நோக்கியா சவுண்டு கேட்போமா? இந்த சவுண்டை கேட்டு எவ்வளோ வருஷம் ஆச்சு. இப்போல்லாம் நோக்கியா தரப்புலேருந்தே இந்த மாதிரி குவாலிட்டியான ஃபோன்லாம் வர்றது கிடையாது. ஸோ இது வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது 2015-16 காலகட்டத்தில் எங்கள் வீட்டில் இருந்துச்சு இந்த ஃபோனு. ஸோ வீட்டுக்குன்னு ஒரு ஃபோன் இருக்கும்ல, அந்த ஃபோன் தான் இப்படி இருந்துச்சு. C1 நோக்கியா இருந்துச்சு. ஸோ அப்போ ஏர்செல் சிம் தான். நெட்டு வந்து 12 ரூபா 10 ரூபாய்க்கு போட்டுக்கலாம். 100 MB இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ போட்டு விட்டு இந்த ஃபோனில் நெட்டு யூஸ் பண்ணுற அளவுக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கீழே போனீங்கன்னா எக்ஸ்ட்ராஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குமா. ஸோ அதில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு கேம் தான் விளாண்டுட்ருப்போம் நாங்கள். இதில் வந்து இந்த பவுன்சிங் டால்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்கும். இதுதான் ஃபேவரட் கேம். இதுதான் எனக்கு பிடிச்ச ரொம்பவே ஃபேவரட்டான கேம். ஸோ லாஸ்ட் டைம் இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நிறைய பேர் நானும் இந்த கேம் விளாடுவேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இது வந்து இந்த பால் நவுத்திக்கிட்டே போய் இந்த முட்டையை பிடிக்கணும். நான் ஒரு கையில் விளாண்டுட்டுருக்கேன், அதனால் சும்மா ரேண்டமாக போடுறேன். ஸோ இந்த மாதிரி போகணும். இப்படி போயிட்டு கடைசியில் முடிஞ்சுன்னா ஒரு லெவல் வந்து எண்ட் ஆயிரும். இதே போல் நிறைய லெவல் இருக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 5/13 போட்டிருக்கா, 30 பால் இருக்குது. அதில் நம்ம எத்தனை பால் எடுக்கிறோம் அப்படின்னு நம்ம கணக்கு. ஸோ இது ரொம்பவே பிரபலமான கேமுங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து ஹெட்ஃபோனை போட்டு இந்த ஃபோனில் வந்து மெமரி கார்டு போட்டுக்கலாம். ஸோ பேக்ரவுண்டில் பாட்டை ப்ளே பண்ணி விட்டு இதை விளாண்டுட்டே கிடப்போம். அது ஒரு செமையான ஒரு மெமரிஸ். ஸோ இப்போ வந்து இந்த ஃபோனில் வந்து விளாண்டுட்டு இருக்கிறேன். ஸோ அப்புறம் சீட்டு கேம் இருக்கும், அதனால் நான் விளாட மாட்டோம். எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் கேம் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி Nokia.mobileன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து இன்டர்நெட்டுக்குள்ளே போயிடும். ஸோ அங்கே போய்ட்டு நம்ம நோக்கியாக்குன்னு ஒரு ஸ்டோர் இருக்கும். அங்கே தீம்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம், பாட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம், மீன்ஸ் ரிங்டோன் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அப்புறம் நிறைய வீடியோஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அப்படி இப்படின்னு இருக்கும். ஸோ அப்போவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் கீழே கலெக்ஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கன்வெர்ட்டர், மை நோக்கியா, ஒப்பேரா மணின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கிறோம். ஸோ இதுதான் ஆரம்பத்தில் ரொம்பவே பிரபலமான இருந்த ஒரு ப்ரௌசர்னு சொல்லலாம். ஸோ இதில் தான் போயிட்டு நான் ஃபஸ்ட் டைம் இன்டர்நெட் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். என் கதை என்னென்னா, நெட்டெல்லாம் அப்போ போடல. எங்கள் வீட்டில் ஏர்செல்லுக்கு வந்து அவர் 50 ரூபா போட்டு வச்சுருந்தாங்க டாக் டைம் பேசுகிறதுக்கு.
ஸோ இது உள்ளே போயிட்டு எனக்கு கூகுள் பற்றி அப்போ தெரியும். இந்த நியூஸ் 7 தமிழில் பார்த்தீங்கன்னா கூகுளோட கதைன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி போட்டாங்க. ஸோ அதை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து கூகுள்னால் இது வந்து ஒரு நெட்டு போல் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ மேலே வந்து www டாட் இருக்கா. நான் சும்மாத்துக்கும் போயிட்டு சன் டிவி அப்படின்னு சர்ச் பண்ணிட்டேன். சன் நியூஸ்னு சர்ச் பண்ண நினைக்கிறேன். ஸோ உடனே சன் டிவி லோகோலாம் வந்துருச்சு. கீழே பார்த்தீங்கன்னா இந்த இவங்க கலைஞர் ஃபோட்டோ, முக ஸ்டாலின் ஃபோட்டோ இவங்கெல்லாம் வருது. ஐயோ என்னடா இவங்கெல்லாம் நம்ம ஃபோனில் வந்துட்டாங்க, ஒரு வேளை நம்மளை வந்து ட்ரேஸ் பண்ணி பிடிச்சிருவாங்களோ அப்படி இப்படின்னு சொல்லி பயந்துட்டு கிடந்தோம். ஸோ அந்த நெட்டு யூஸ் பண்ணி அந்த 50 ரூபா டாக் டைம் காலியாக போச்சு. அப்புறம் வீட்டில் எவன்டா நோண்டி வச்சுன்னு சொல்லிட்டு வீட்டில் சமத்தியான அடி வாங்கிட்டு கிடந்தோம். ஸோ அந்த மெமரிஸ்லாம் இப்போ வருதுங்க பாருங்கள். நெட்டில்னா அந்த மாதிரி தான் காட்டும். உள்ளே போயிட்டு இந்த கனெக்டிங் காட்டே இருக்கும். அந்த ப்ளூ கலரில் இருக்குல்ல, அது எப்படா முடியும் அப்படின்ட்டு இருக்கும். இங்கே பாருங்கள் கூகுள் இருக்கும். நான் கூகுளில் போயிட்டு தமிழ்வேர்.comனு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அங்கே தான் போயிட்டு நான் பாட்டு ஏற்றுறது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட தான் வருவாங்க. ஏய் பாட்டு ஏற்றி கொடுறான்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்க மெமரி கார்டை என் ஃபோனில் போட்டு இந்த மாதிரி கூகுளில் போயிட்டு தமிழ்வேர்.comல போயிட்டு நான் பாட்டு ஏற்றுவேன். ஸோ இந்த மாதிரி கீவேர்டெலாம் கொடுத்துருப்பாங்க. ஷார்ட்கட்ஸ் 2 வாங்கினா புக் மார்க்ஸ் போகும். இது வரைக்கும் என்னென்ன நோண்டிருக்கோம் அப்படின்ட்டு. இப்போலாம் நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோனில் என்னென்னமோ மியூசிக் பிளேயர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஸ்பாட்டிஃபை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், மெமரி கார்டு போட்ட உடனே அதுக்குள்ளே இருக்க பாட்டெல்லாம் வந்துருச்சா. நம்ம வந்து இந்த மாதிரி ப்ளே பண்ணன்னு வச்சுக்கோங்களேன், இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு பாருங்க. அப்போ நம்ம ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது நைட் அடிக்கடி கரண்ட்டு போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு மெமரி கார்டில் போயிட்டு ஏதாச்சும் கடைகளில் போயிட்டு 50 ரூபாய்க்கு பாட்டு ஏற்றிட்டு வந்து நைட்டு கரண்ட் போனப்போ இந்த ஃபோனில் போட்டு கேட்டு இருப்போம். இதுலேயே ப்ளேலிஸ்ட் காட்டும், ஆர்டிஸ்ட் வைஸெல்லாம் எடுத்து காட்டும். இங்கே பாருங்கள், அன்னோன் ஆர்டிஸ்ட், அப்புறம் படத்தோட பேர்லாம் காட்டும். இந்த இளையராஜா சாங்ஸ்னு சொல்லிட்டு அதுவே கேட்டகரிஸ் பண்ணி காட்டுதா. அப்புறம் ஆல்பமும் காட்டும். ஆல்பம் வச்சு நம்ம ஒரு இந்த படத்தோட பாட்டுகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், அன்னைக்கிளின்னு சொல்லிட்டு இருக்குது. அதை கிளிக் பண்ணால் அந்த படத்துலேருந்து ஒரு பாட்டு இருக்குது. இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும். இப்போ இருக்கிற ஆண்ட்ராய்டில் கூட இந்த அளவுக்கு ஃபீச்சர் இருக்குமான்னு தெரியல. அந்த காலத்துலேயே ஒரு நிறையா 90s கிட்ஸு, early 2K கிட்ஸுக்கு ஒரு ஃபேவரட்டான மொபைல் அமைஞ்சது வந்து இதுதான். ஸோ ரொம்ப நாள் கழித்து நான் யூஸ் பண்ணப்போ எனக்கு ஒரு செமையான மெமரிஸ் கிடச்சிது. நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி நோக்கியா ஃபோன்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இதில் நெட்டெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த பவுன்சிங் டால் கேம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் சிம் கார்டு போட்டு நம்ம மொபைல் மணி யூஸ் பண்ணிடலாம். அந்த நோக்கியா ஸ்டோரில் போய்ட்டு ஏதாச்சும் கேம்ஸ் டவுன்லோட் பண்ணுறது அதுவும் பண்ணிடலாம். பட் நம்மக்கிட்ட வந்து ஜியோ சிம்மு தான் இருக்குது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஜியோ தான் யூஸ் பண்ணுறாங்க. ஜியோ வந்து 4G தான் சப்போர்ட் பண்ணும். இதில் போட்டால் எடுக்காது. அதனால தான் நான் நெட்டு வர வச்சு காட்டலை. மேபி ஃப்யூச்சரில் ஏதாச்சும் ஒரு சிம் கார்டு நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிற பட்சத்தில் இதில் போட்டு நெட் ஆன் பண்ணி காட்டி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி போடுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ.